காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீங்கள் அமைச்சராக இருந்தீங்க. ஒரு கடும் போராட்டத்துக்கும் விமர்சனத்துக்கும் மத்தியில் இடஒதுக்கீட்டை கூட எய்ம்ஸில் கொண்டு வருவதற்கு பாடுபட்டீங்க. காங்கிரஸ் ஆட்சியில் பெயரளவுக்கேனும் தனியார் துறை இடஒதுக்கீடு அப்படின்ற ஒன்றை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆட்சியில் இவங்களுடைய சமூக நீதி பார்வை எப்படி இருக்கும்? இந்த தேர்தல் அறிக்கையும் சரி, பிஜேபியோட தேர்தல் அறிக்கை அல்லது குடியரசுத் தலைவர் உரை பார்த்தாலும் அவங்க சொல்றது will create an enabling ecosystem of equal opportunity in education health அப்படின்ற சொற்களை தான் சொல்றாங்க. அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்க சமூக நீதி அந்த கண்ணோட்டத்தில் பார்வையில் இந்த அரசு செயல்படும் நினைக்கிறீங்க? செயல்பட வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம். சமூக நீதி தான் இந்தியாவுடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படையான கொள்கை அது. ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. இதை வலியுறுத்தணும். இது வலியுறுத்துவதற்கு அத்தனை முயற்சியும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வலியுறுத்தும். ஆனாலும் இது பிஜேபியோடைய தேர்தல் வாக்குறுதிகளும், அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் தனியாக வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறோம் நாங்கள். அது வேறு விதமான வாக்குறுதிகளாக இருக்குது எங்களுக்கு. ஆனாலும் இதை உறுதியாக கொண்டு வரதுக்கு அத்தனை முயற்சியும் நாங்கள் செய்வோம். அதாவது தனிப்பட்ட முறையில் அன்புமணியும் கொண்டு வரப்பில் தமிழ்நாட்டோட தேசிய ஜனநாயக கூட்டணி வலியுறுத்தி செய்வோம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி தான் அடிப்படை கொள்கை. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் சமூக நீதி. நீங்க மத்திய அமைச்சராக 5 ஆண்டு காலம் பதவி வகித்தவர். அந்த முறையில் வெற்றி பெற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் நீங்க மத்திய அமைச்சராக ஆவீர்கள், தமிழ்நாட்டுக்கு கேபினெட்ல ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாம போனதுக்கு வேற ஏதேனும் புற காரணங்கள் இருக்கா? எனக்கு தருமபுரி தொகுதி மக்கள் எனக்கு கொடுத்தது மிகப்பெரிய பதவி. அது எனக்கு இதோட பெரிய பதவி. எனக்கு அதாவது கடந்த காலத்தில் நான் மத்திய அமைச்சராக இருந்தேன். அதை விட பெரிய பதவியை நான் கருதுறேன். தருமபுரி தொகுதி மக்கள் எனக்கு இந்த தேர்தலில் இந்த சூழலில் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற வச்சது. ஏன்னா மிகப்பெரிய பதவி எனக்கு. இதை வைத்து நான் இன்னொன்று சொல்ல போனால், இப்போ தருமபுரி தொகுதி மக்களுடைய பிரதிநிதியை மட்டும் நான் நினைக்காம என்ன நினைக்காம தமிழ்நாடு மக்களுடைய பிரதியாக நான் நினைக்கிறேன். காரணம், நாங்கள் 2 பேரும் தான் வெற்றி பெற்றிருக்கின்றோம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த இல்லை. அதில் என்னென்ன தமிழ்நாட்டுடைய மக்களுடைய என்னென்ன பிரச்சனைகளோ எடுத்து நாங்கள் மோடியிடம் அவரிடம் சென்று நான் வலியுறுத்துவோம். அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அமைச்சரவை விரிவாக்கத்தில் நீங்கள் அமைச்சராவதற்கான வாய்ப்பு இதுவரை நாங்கள் யாரிடம் போய் எங்களுக்கு அமைச்சர்கள் வேண்டும் என்று நாங்கள் கேட்டது கிடையாது, வலியுறுத்த போறதும் கிடையாது. ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைத்தால் நல்லது தானே, ஏன் அதை தவிர்க்கிறீங்க? அது அப்படி கிடைத்தாலும் அதை கட்சி முடிவு செய்ய வேண்டும். ஐயாவும் கட்சி முடிவு செய்யணும். அதை நான் முடிவு செய்த அளவுக்கு நான் இல்லை. எப்போதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல்ல ஒரு சரிவை வீழ்ச்சியை சந்திக்குதோ அப்போ அதனுடைய அணுகுமுறை மாறிவிடுகிறது. ஒரு சமூக நீதி, மக்கள் நலன், மதுவிலக்குக்கு எதிர்ப்பான பிரச்சாரம், வளர்ச்சி திட்டங்களை நோக்கி போறது, இது மாதிரி ஒரு சர்வதேச அளவிலான ஒரு விரிந்த பார்வையோட செயல்படுற ஒரு இயக்கம் தோற்று போகிற நேரத்தில் ஜாதியை அணிதிரட்டுவது, சமூக ஜனநாயக கூட்டணின்னு ஒரு கூட்டணி, ஜாதி சங்கங்கள்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி செய்யறது, அது நீங்க சமூக ஜனநாயக கூட்டணி நீங்க கட்சிகள் இல்லையா, எல்லாமே ஜாதி சங்கங்களுடைய கூட்டமைப்பு தானே. கட்சி நடத்திட்டு இருக்காங்க, எல்லாமே கட்சி நடத்திட்டு இருக்காங்க, அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்த கட்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாமே அவங்கள போய் கொச்சப்படுத்தி இது ஜாதி சங்கங்கள், ஜாதி அமைப்புகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஏன்னா ஒவ்வொரு அமைப்புகளும் மக்கள் அவர்கள் பின்னால் இருக்கின்றார்கள். அதனால யாரையுமே நம்ம ஒரு யாரையும் கொச்சைப்படுத்துவது நோக்கம் அல்ல. சமூக ஜனநாயக கூட்டணி அது ஒரு குறுகிய காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு கூட்டணி. அது காலம் அவகாசம் பத்தவில்லை. சமூக ஜனநாயக கூட்டணி இந்த நடந்த தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். நீங்க ஒரு வளர்ச்சி அதுன்னு பேசுற அதே சமனால நேரத்துல ஜாதின்னு சொல்ற ஒரு பிற்போக்கான ஒரு அடையாளத்தையும் நீங்க சுமக்கிற ஒரு சூழல் இருக்கு. அதை பேசுற நிலைமையும் பார்க்கிறோம். அதாவது அந்த அணுகுமுறையில மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கலாம். பாட்டாளி கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற கருத்துக்கள் பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன கருத்துக்கள் மது ஒழிக்கணும்னு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக நாங்கள் வலியுறுத்தி வந்துட்டு இருக்கோம். இலவசங்கள் தேவையில்லை என்று வலியுறுத்தி வந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய காவிரி பிரச்சனையாக இருந்தாலும், நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சுற்றுச்சூழல் பிரச்சனையாக இருந்தாலும், லாட்ரி டிக்கெட், இது போன்ற பல சமூக பிரச்சனைகள் எடுத்து, தமிழ்நாடு மக்கள் பிரச்சனைகளை எடுத்து நாங்கள் வலியுறுத்தி சமூக நீதி, இடஒதுக்கீடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நாங்கள் எங்கேயுமே ஒரு வேற்றுமையாக நாங்கள் வேற பாதையில் நாங்கள் செல்ல போறது கிடையாது. இன்னொன்று, இப்ப நாங்க ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் தான் முடிவு. இப்ப சமூக ஜனநாயக கூட்டணியோடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, திமுக அண்ணா திமுக வேண்டாம், ஒரு மாற்று.
யார் யார் வேணும்னு வாருங்கள். இதில் வந்து ஜாதியா இருக்கணும், மதம் எல்லாம் அதெல்லாம் யார் வேணும்னா வாங்க. ஆனால் ஒன்று இவங்களுடைய கொள்கை ஒரு ஒருமித்த கருத்துகள், ஒருமித்த கொள்கை இவங்க 2 பேரும் இல்லாம வாங்க. தாழ்த்தப்பட்ட ஒரு எதிர்ப்பு கூட்டமைப்பு மாதிரி தானே சமூக ஜனநாயக கூட்டணி நடந்து கொண்டது. நிச்சயமா கிடையாது. அது ஊடகங்களுடைய தோற்றம் அப்படி இருக்குது. ஏன்னா அடுத்தது யாரும் வரக்கூடாது, களத்துல வரக்கூடாதுன்னு ஊடகங்கள் இன்னைக்கு யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். அதிமுக தான். ஏதாவது ஒரு ஊடகம் ஆளுங்கட்சியை எதிர்த்து ஏதாவது ஒரு செய்தி வெளியிடுறாங்களா? காரணம் இந்த அம்மையாரும் சேர்ந்து ஆளுங்கட்சியும் சேர்ந்து அவங்கள வந்து அடக்கி ஒன்று வழக்கு போடுறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து விளம்பரங்கள் தடை செஞ்சிடறாங்க. அதாவது அந்த அளவுக்கு பயம்புது அச்சுறுத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால யாருமே வந்து அதிமுக எதிர்த்து கருத்துக்கள் சொல்றது கிடையாது. ஆக இது போன்ற அடுத்தது யாராவது வந்துடக்கூடாது, வெளியில புதுசா யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம். 2 திமுக வந்து அதிமுக அதுல ரொம்ப அது 2 பேருமே ஒரு ஒருமித்த கருத்து வச்சிருக்கிறாங்க. நம்ம 2 பேரும் தான், ஒன்று நீங்க ஆளணும், நாங்க ஆளணும். புதுசா யாரும் வரக்கூடாது. புதுசா வந்தா அவனை அடக்கு, அவனை ஒடுக்கு, அவன் மேல ஏதாவது ஒன்று கொச்சையா ஒரு பண்ணணும். இறுதியாக ஒரு கேள்வி. நீங்க தமிழ்ல பதவியேற்புல பதவி பிரமாணத்தை எடுத்துட்டீங்க, உறுதிமொழியை. குஜராத் தாய்மொழியாக கொண்ட நரேந்திர மோடி ஹிந்தியில பதவியேற்கிறார். இந்தியாவில் யாரும் பேசாத, பேச்சு வழக்கில் இல்லாத சமஸ்கிருத மொழியில சில அமைச்சர்கள், 3 மத்திய அமைச்சர்கள் பதவியேற்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது என்ன மாதிரி உணர்வை உங்களுக்கு தருது? அது அவங்களுடைய தாய்மொழி. அது ஒவ்வொருத்தருடைய தாய்மொழியில் அது இன்னும் இது வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செயல் இது. ஏன்னா அடுத்த நாள் செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க பதவியேற்புகளில் அவங்கவுங்க மொழியிலையும் அவங்கவுங்களுடைய கலாச்சாரம் அதில் கிட்டத்தட்ட சில பேர் வந்து அவங்களுடைய உடை அணிந்து, அவங்களுடைய பாரம்பரியமான உடைகள் அணிந்து வந்தார்கள். அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செயல். இது வந்து ஒரு ஆதிக்கம், ஏதாவது ஹிந்தி ஆதிக்கம்னு நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேள்வி, அந்த மாதிரிலாம் நிச்சயமாக வரப்போகிறது கிடையாது. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இது தென் மாநிலங்கள்லாம் சேர்ந்து இதை எதிர்ப்போம். மிக்க நன்றி. நன்றி. நேயர்களை மற்றொரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.